இந்த வாக்குத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 9:12. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்து எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை இதுவரை நடத்தினீர். இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு பெற்று ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். அல்லேலூயா. சிறுமை என்பது துன்பம், வருத்தம், வறுமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகிற உங்கள் கூப்பிடுதலை கர்த்தர் மறவார். மறவார்னா மறப்பதில்லை. அல்லேலூயா. நான் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு இருந்தேனே, என்ன பயன்? ஆனால் ஆண்டவர் நீ உங்கள் கூப்பிடுதலுக்கு நிச்சயம் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. என வேதம் சொல்லுது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர் காரியத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர் என்ன செய்வாராம்? நியாயம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு விதவை, ஒரு கடவுளுக்கு பயப்படாத ஒரு மனிதன் இருக்கிறான். நீங்கள் 2ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 18. பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். கவனிங்கள், தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனுக்கு மதியானவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆனால் இந்த விதவை என்ன பண்ணுகிறாள்? அவள் தன் எதிராளி நிமித்தம் இருக்கிற வழக்குக்காக அவன் அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியில் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. பாருங்க, அவன் கடவுளுக்கு பயப்படவனும் இல்லை, அவன் மனுஷனை மதியாதவனாக இருக்கிறான். ஆனாலும் அந்த விதவை எப்படி கூப்பிடாருன்னா தொந்தரவு செய்கிறாள். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது 5ஆம் வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். கவனிங்கள், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். பாருங்க, அப்ப நியாயம் செய்யறது கூட ஒரு வெறுத்து தான் செய்யறான். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகள் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவளாக இருந்து அவளுக்கு நியாயம் செய்கிறார். அப்போ அவர் நியாயம் செய்கிறது எப்படி செய்கிறார்னா பொறுமையாக இருந்து செய்கிறார். பொறுமையாக இருந்து செய்கிறார். எப்படி செய்கிறார்னா, நம் எதிராளிகளுக்கு முன்பாக உங்களுக்கு எப்படி செய்வாரா? நியாயம் செய்வார். ஆமென். அவர்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார். சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ தம்மை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தில் அவர் என்ன பண்ணுறதில்ல, ஐயோ இப்படி கூப்பினே இருக்கிறாங்களே, தொல்லை கொடுக்குறேன்னு ஒன்றும் சொல்ல, தொல்லை கொடுக்க மாட்டாங்களேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீ கூப்பினே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அவரை நீங்கள் கூப்பினே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கடவுளுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாது இருக்கிற இந்த நியாயாதிபதி சொல்கிறான், இவன் தொந்தரவு பண்ணினுக்கிறாப்பா. எங்கே போய் பால்கனியில் நின்னா, அங்கே போய் வாக்கிங் போனால், எங்கே போனாலும் தொல்லை. இந்த தொல்லைக்கே நான் என்ன பண்ணுறேன்? நியாயம் செய்கிறேன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. என்னிடத்துல வரமாட்டாயா? என்னை கூப்பிட மாட்டாயா? நான் உனக்கு நியாயம் செய்யணும், நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்,
நான் உன்னை இன்னும் பெருக செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, அப்போது அப்படிப்பட்ட விஷயத்தில் கர்த்தர் நம்ம மேலே வாஞ்சியாக இருக்கிறார். எப்படி ஒரு நல்ல தகப்பன் பாருங்க. இன்றைக்கி பிள்ளைங்க போய் தொந்தரவு பண்ணால் சில பெற்றோர் தம் பிள்ளைகளை என்ன பண்ணுறோம், கடிந்து கொள்கிறோம், கோவப்படுறோம். ஆனால் நம்முடைய தகப்பன் அப்படி இல்லை. அல்லேலூயா. தம்மை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆனால் இங்கு தாவீது பாருங்க, அவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டுடைய கூப்பிடுதலை மறவார். அப்போ நீங்கள் அந்த அதிகாரம் சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறுமைக்குள்ளே போகிறார். வசனம் சொல்லுகிறது, அதே 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களிலே விவரித்து உம்முடைய ரட்சிப்பினாலே களி கூறும்படி. கவனிங்க, மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. எப்படிப்பட்ட ஒரு சிறுமை பாருங்க. அல்லேலூயா. ஒரு மரண வாசல் வரைக்கும் போயிருக்கிறாரு. ஆனால் யாரை உதவிக்கு கூப்பிட்றாரு? யாரை உதவி கூப்பிட்றாரு? நீங்கள் எந்த நபரை உதவி கூப்பிட்டாலும் அந்த நபர் அங்கே வர முடியாது. நான் சொல்லுவேன், கர்த்தரை இயேசுவை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உடனே உடைய கரத்தை நீட்டி அவர் உங்களை தூக்குவார். நடு கடலில் சீஷர்கள் பிரயாணம் பண்ணும்போது கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. பேதுரு சொல்கிறார், நீரே ஆனால் நான் நடந்து வரட்டுமாண்டவரே. நடந்து வரும்போது இயேசுவை பார்க்கும்போது நடந்து வர்றாரு. கொந்தளிப்பு என் காற்றம் பார்க்கும்போது உள்ளே போயிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சீஷரால் காப்பாற்ற முடியலை. ஆனால் இயேசு தம் கரத்தை நீட்டி தூக்கினார். அல்லேலூயா. எவ்வளோ ஆழம் போனாலும் என் ஆண்டவர் தூக்கி விடுகிற வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார். அல்லேலூயா. பானபாத்திரக்காரன் சுயம்பாகியும் யோசேப்புடைய அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்தார்கள். அல்லேலூயா. அவன் சொன்னான், நீங்கள் வெளியே வந்த உடனே ராஜாவிடத்தில் எனக்கு சிபாரிசு பண்ணுறீங்களான்னு கேட்டான். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது அவர்கள் மறந்து விட்டார்கள். ராஜாவுக்கு ஒரு சிறுமை வருது. ராஜாவுக்கு சொப்பனத்தில் கலங்கியிருக்கிறான். அங்கே பாருங்க, எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் போடுறான், இந்த சொப்பனத்தை விளக்கம் தெரியலன்னா உங்கள் கதை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அப்போ தான் உங்களுக்கு யோசனை வருது, இங்கே ஒரு எபிரேயம் பிள்ளையாண்டா இருக்கிறானப்பா. அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல ஒரு சரியான ஆலோசனை கொடுத்தானே. யோசிச்சு பாருங்க, நன்மையை பெற்ற ஜனங்கள் மறந்துடுவாங்க, ஆனால் கர்த்தரோ மறக்க மாட்டார். ஏசாயா 49:15 சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் சொல்றார், ஒரு வயிற்றில் இருக்கும் பிள்ளைக்கு பால் கொடுக்க மறந்தாலும், அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமா, அப்படி சூழ்நிலை இருந்தாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, பிள்ளை குழந்தையா இருக்கிற பிள்ளைகளும் கடினமுள்ள தாயாக இருந்தாலும் பால் கொடுப்பா. ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளைக்கு அவள் மறந்தாலும் அவள் மறப்பதில்லை, அவள் மறந்தாலும். அப்பா இதில் என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை மறப்பதில்லைன்றார். அல்லேலூயா. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து இருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் உள்ள கையை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் முகத்தை பார்க்குறாரு. நீங்கள் நினைக்கிற ஏசப்பா என்ன பார்க்குறாரா, என் பிரச்சனை பார்க்குறாரா, என் வேதனையாக பார்க்குறாரா, என் புலம்பலை ஆண்டவர் உள்ளங்கையில் வச்சுருக்கிறார். நீ உள்ளங்கையில் இருந்தால் அவர் உள்ளங்கையில் பார்த்துனே இருப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மறப்பதில் நான் சீக்கிரத்தில் உங்களுக்கு அவர் நியாயத்தை செய்வார். அல்லேலூயா. 3 காரியங்களை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். சிறுமைப்பட்டவுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவுடைய வேண்டுதலை கேட்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு துணையாக இருப்பார். சிறுமைப்பட்டவுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவுடைய வேண்டுதலை கேட்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு துணையாக இருப்பார். முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம், சிறுமைப்பட்டவுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை
வாசிக்க கேட்டோம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த சிறுமைக்குள்ள போகும்போது உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணும்னா கர்த்தர் மேல இருக்கணும். அல்லேலூயா. அவர் கெட்டு போனவைகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு 18:11. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அப்போ கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இப்போ இன்னைக்கு ஒரு சாப்பாடு உணர்வு இருக்குது, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஃப்ரிட்ஜ் இருக்குது. அது 3 நாளுக்கு தான் கேரண்டி. என் ஆண்டவர் இந்த பூமியில் உன்னை எத்தனை நாள் உன்னை கெட்டு போகாமல் அவர் கரத்தினால மூடி. அல்லேலூயா. சத்துரு பிசாசு கீழே வந்தவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான் பாருங்க, எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஆனால் கெட்டு போனவைகளை எல்லாத்தையும் இயேசு புதுப்பிக்க இந்த உலகத்துக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்களே நானும் இயேசு ஒண்டி இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் பாருங்க. அல்லேலூயா. இவ்வளோ ஒரு நல்ல ஒரு வஸ்திரம், நல்ல அயன் போட்டு, நல்ல முகம் பிரகாசமாக இருந்திருப்போம். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறீங்க இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என் முகத்தை வெக்கப்பட்டு போக விட மாட்டார், என் முகத்தை பிரகாசிக்கிற தேவன். அல்லேலூயா. யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் கெட்டு போகாதபடிக்கு அவர் என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். யோசிச்சு பாருங்க, இயேசுவின் அன்பை தவிர வேற ஒரு அன்பு இந்த உலகத்தில் இருக்குதா? எவ்வளோ பாருங்க, ஓடி வரம் பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த அன்பு ஒவ்வொரு இரவும் பகலும் இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. மகளே மகனே விசாரித்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் என் மேலே வச்சிருன்றார். நம்ம என்ன சொல்கிறோம்? இதுக்கு முன்னாடி தலையில் வச்சுனுக்கிறோம், இங்கே வச்சுனுக்கிறோம், இருதயத்தை ஆண்ட சொல்ற எங்கேயும் நீ வச்சுனுக்காத, என் மேலே வச்சுது. எவ்வளோ சுமையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. நீங்கள் வைக்காத வரைக்கும் துக்கத்தோடு தான் போயிட்டு வருவீங்க. நீங்கள் வந்துட்டு ஏசப்பா இவ்வளோ பலவீன ஆண்டவரை, சோர்வு உடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் உங்கள் பாதத்தில் வச்சிடறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால தான் மரியாதை பார்த்து சொன்னார், இவள் என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை. மார்த்தாள் என்ன சொன்னாங்க? உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே, சட்டி யார் கழுவுது, துணி யார் துவைக்கிறது? அல்லேலூயா. இதெல்லாம் யார் பண்ணுறது? பண்ணவானான்னு சொல்ல, ஆனால் அவருடைய முகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டினா, அதை ஆராதித்து கொண்டே இருந்தினா இந்த வேலையெல்லாம் உனக்கு எப்படி ஆகிடும்? தலைவலியாக இருக்காது. நிறைய பேருக்கு இந்த வேலைகளை என்ன பண்ணுறா, பெருசாக நினச்சி கர்த்தரை என்ன பண்ணுறாங்க, அவருடைய பங்கை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது சிறுமைப்பட்ட நேரத்தில் அவர் மேலே எப்படி நம்பிக்கை வைக்கிறது? சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ண. அப்போ நம்பிக்கையாக தான் இருக்கிறேன், என் காரியம் வாய்க்க பண்ண மாட்டேன். அப்படின்னா என்னன்னா, உன் வழியை, உன் வாழ்க்கையை, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை யார்கிட்ட ஒப்பு கொடு? நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்காம நீயும் போற வர எல்லாத்தையும் நீயே தான் என்ன பண்ற, செஞ்சுன்னு இருக்கிற. அல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தா அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆட்டுக்குட்டி வருதை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்காம இது வாய்க்கப்பட மாட்டுது, இது நடக்க மாட்டுது, இது செய்ய மாட்டுது. உன் வழியை ஒப்பு கொடு, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை எல்லாத்தையும் நீ ஒப்பு கொடுத்தினா ஆண்டவர் பார்ப்பார், எல்லாத்தையும் சரண்டு பண்ணிட்டுறாங்க. நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்? அவங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அப்போது உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன். அல்லேலூயா. உனக்குள்ள இருளுக்கு இடம் இல்லை, அங்க வெளிச்சம் பிரகாசிக்கும், உன் நியாயம் விளங்கும். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது இந்த சிறுமைப்பட்ட சூழ்நிலை கடந்து போற ஒரு மனுஷன் எப்படி நம்பிக்கையா இருந்தாருன்னு நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுகிறேன். 2 சாமுவேல்
16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் எடுத்துனீங்களா? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நான் வசனம் சொல்கிறேன். சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமேயு இங்கே தாவீதை தூஷிக்கிறான். ஏன் தூஷிக்கிறான்னா, இங்கே தாவீதுடைய மகன் அப்சலோம் அவனுக்கு எதிராக என்ன பண்ணுறான்? ராஜ்யபாரத்தை அபகரிக்கும்படி அவன் என்ன பண்ணுறான்? எழும்பி வருகிறான். அந்த வேலையில் அவன் உடைக்கப்பட்டு வருகிறான், சிறுமைப்பட்டு வருகிறான். ஆனால் வரும்போது அவன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கிறது. சொந்த மகன், சொந்த ரத்தம், அவனே அவனுக்கு சத்துருவாக மாறுறான். பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு 3வது நபர் சத்துருவாக மாறினா கூட பரவாயில்ல, சொந்த ரத்தம், சொந்த வீட்டார் உனக்கு சத்துருவாய் மாறும்போது சில வேளை நம்பிக்கை நமக்குள்ள என்ன ஆகும்? அற்று போகிற சூழ்நிலை வரும். அப்போ இங்கு சவுலின் வம்சத்தனாகிய சிமேயு இங்கே தாவீதை தூஷிக்கிறான். வசனத்தை வாசிங்கள். 8ஆம் வசனம். சவுலின் ஸ்தலத்திலே ராஜாவாக உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போது இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். கவனிங்கள், இப்போ ஏற்கனவே மனுஷன் சிறுமைப்பட்டு வர்றாரு. இப்போ இவன் என்ன சொல்றான்னா, சவுலின் வீட்டின் இரத்த பழியை கர்த்தர் திரும்ப பண்ணினார். அல்லேலூயா. உன்னுடைய மகன் அப்சலோம் இடத்துல கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆமென். நீ அக்கிரமத்தில் அகப்பட்ட எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பக்கம் சவுல் சத்ருவா மாறிட்டான், ஒரு பக்கம் மகன் அவனுக்கு சத்ருவா மாறிட்டான். வர்றான். ஆனாலும் இந்த வார்த்தைகள் சில வேளை அடி கூட வாங்கிடலாம். வார்த்தை மனுஷனால் என்ன பண்ண முடியாது, வேற ஒரு நிலைக்கு போயிடும். ஆனால் இந்த நிலையில் அவன் ஆவிக்குரியவனாக இருக்கிறான் பாருங்க. உங்களுக்கு சிறுமை வர நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையில் நீங்கள் தவறான எண்ணத்துக்கு போயிடக்கூடாது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அவன் பலவீனப்பட்டு போனான், ஆனால் அவனோட பலசாலிகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்கள். 6ஆம் வசனம். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடுக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தார். பலசாலிகள் வலதுபுறம் இடதுபுறம் நடந்து வர்றாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு கண் அசைச்சாலே சிமையுடைய நிலைமை முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆனாலும் பலசாலிகள் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் ஆத்துமாவில் பலன் உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சிறுமைப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவன் நம்பிக்கையை இழக்கலைங்க. அவன் நினைச்சிருந்தா அவன் என்ன பண்ணலாம்? பலசாலிகள் 400 பேரோடு இருந்து அவன் ஜெயம் எடுத்து இருக்கலாம். அல்லேலூயா. இவன் என்ன பேசுறதுக்கா? சில பேரில் நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உயர்த்தும் போது சிலர் கற்களை எறிவார்கள். நீ அந்த கற்களெல்லாம் பார்த்தினா அதுவே கர்த்தர் உன்னை உயர்த்துகிற ஒரு உயர்ந்த ஸ்தானமாக இருக்கும். சில பேர் வார்த்தையில் அவனை கல்லை போட்டுன்னு இருப்பான். நீ நல்ல பரிசுத்தமாக போவ, ஊழியத்துக்கு போய் சாட்சியாக இருப்ப. பக்கத்து வீட்டிலேருந்து சொந்த ஜனங்க தேவனை அறிந்த பிள்ளைகளோட கற்களை எறிவார்கள். நீ எந்த கற்களையும் பார்க்கக்கூடாது. நீ மூளைக்கல்லாகி இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே செருயாவின் குமாரனாக அபிஷாய் சொல்கிறான், ஆண்டவனே இந்த செத்த நாய் என் ராஜாவை தூஷிக்கிறதா, ஒரு தலையை வாங்கிட்டுமான்னு கேட்குறான். அல்லேலூயா. இப்படி உங்களோட பேசினா என்ன பண்ணுவீங்க? சும்மா செய்வோம், வேலையை செய்டுவீங்க. ஆனால் தாவீது சொல்லுகிறார், உங்களுக்கு என்னையா, அவன் தூசிக்கிட்டையா, அவன் தூசிக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட பாருங்க, ஒரு தாவீதுக்கு வந்த சிறுமை, ஒரு ராஜாவுக்கு வந்த சிறுமை. நம்ம நினைக்கிற சிறுமை யாருக்கு வரும்? ஏழ்மையான சிறுமை முடியாதவனுக்கு இல்லைங்க. ஒரு ராஜ்ய பாரத்தில் இருக்கிறவனுக்கு சிறுமை வருது. அல்லேலூயா. ஒரு தேசத்தை ஆளுமை பண்ணவனுக்கு சிறுமை வருது. அவனுக்கு அந்த நேரத்தில் அவன் எவ்வளோ ஆவிக்குரியவனாக இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. உனக்கு என்ன, அவன் தூசிக்கிட்டோம், கர்த்தரே அவனை தூசிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர். நீங்கள் கடந்து போகிற பாதையில் ஒன்று தெரியணும், என்னை தூசிக்கணும்னு ஒருத்தன் வச்சுட்டார்னா அந்த தூசணமே கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்கள் 13ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. ஒருவேளை கர்த்தர்
கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவர் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றான். கவனிங்கள், என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் 16ஆம் அதிகாரம் நிந்திக்கிறான். 19ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜ்யபாரத்தை அவன் எடுத்துக்கொள்ளும்படி வருகிறான். வேதம் சொல்கிறது, சிமை 2 சாமுவேல் 19:8 அவன் ராஜாவுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து, நான் அக்கிரமம் செய்தேன், பாவம் செய்தேன், உம்முடைய மனதில் என்னை நினையாதிரும். அல்லேலூயா. எந்த வாய் தூஷிச்சதோ அதே வாய் சொல்லுச்சு, அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா தாவீதுக்கு பாரு, அங்கே தான் நிதானம் இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒருத்தன் உயர்ந்தாலும் சிறுமை வரும். ஆனால் அந்த சிறுமையில் நீ நிதானத்தை இழந்துடாத, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்துடாத. ஆனால் சில வேளை ஒரு தூஷணம் வருதா, நீ பொறுமையாக இரு. அதையே அந்த வாயை உன்னை மாற்றி என்ன சொல்லும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு, நான் தான் பொல்லாங்கு செய்தேன், நான் தான் விரோதம் செய்தேன். அல்லேலூயா. ஆனால் மீண்டுமாக அதே தாவீதை கர்த்தர் ராஜ்யபாரத்தில் உயர்த்தினார். 2வது காரியத்தை சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி கேட்போம். சங்கீதம் 10:17. கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், சிறுமைப்பட்டுடைய வேண்டுதலை கேட்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப சிறுமைக்குள்ள இருக்கிற என் வேண்டுதல் கேட்கப்படுமா? வேண்டுதல் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த சிறுமையில போனாலும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை அவர் புறக்கணியார். சங்கீதம் 69:33 சொல்லுது, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பங்களை கேட்டு கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறங்கணியார். ஒருவேளை கட்டோடு, ஒருவேளை ஒரு போராட்டத்தோடு நீங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறீங்க, ஆனால் என் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அதை புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. மனுஷன் புறக்கணிச்சிடலாம், என் ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். எந்த சிறுமை நான் உனக்கு வேண்டுதலுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டா உன் நிலைமை என்ன ஆகுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவரிடத்தில் வந்தவர்களை அவர் வெறுமையாய் அனுப்புகிறதில்ல, அவர் வேண்டிக் கொண்டதற்கு அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் அவரை வேண்டிக் கொள்கிறான். 23ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 5:23. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். கவனிங்கள், எவ்விர் என்கிற ஒரு ஆலய தலைவன், அவருடைய மகள் என்னவா இருக்கிறா? மரண அவஸ்தையா இருக்கிறார். மரண அவஸ்தை என்பது மரண போராட்டம், மரண வலி. மரணம் வரலங்க, வலி, ஒரு பலவீனம் அந்த சரீரத்துக்குள்ள போராடி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த எவிரு யாரை நோக்கி வருகிறாரு? ஒரு சிறுமை. இப்போ அடுத்த கட்ட ஒரு மரண போராட்டம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு என்ன பண்ணுமா? நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வை, அப்பொழுது அவள் பிழைப்பாள், பிழைப்பாள்னு வேண்டிக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு கடைசி கட்டத்தில் வந்திருக்கிறார். ஆண்டவர் இடத்துல கடைசி கட்டம் வந்தாலும், எமர்ஜென்சி வந்தாலும் என் ஆண்டவர் வேண்டுதலுக்கு பதில் தருகிறார். அல்லேலூயா. அங்கே ஒருவேளை மருத்துவர் சொல்லியிருப்பாங்க முடியாது, அல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவர்கிட்ட வந்தால் முடியாதற்கு இடமே இல்லை. நீ போராட ஆரம்பிச்சா முடியாதவைகளையும் முடிய வைக்கிற தேவன். அல்லேலூயா. நம்புறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. மனுஷனால கூடாது, என் தேவனால கூடும். ஏன் வந்திருக்க தெரியுமா? அவர் ஒருவர் இருக்கிறார். அவர் கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிற தேவன், அவர் மறக்காத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வேண்டுதலை கேட்கிறவர், ஜபத்தை கேட்கிற ஆண்டவர். அல்லேலூயா. சொல்ல முடியுமா இது வரைக்கும் என் ஜபத்தை அவர் கேட்கலன்னு? அவர் ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு என்னமா சொல்றாரு? 24ஆம் வசனம், அவர் அவனோடு கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். கவனிங்க, இப்போ எவர் வீட்டுக்கு போலான்னு புறப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. இப்போ ஜனங்க என்ன பண்றாங்க? சில வேளை
ஆண்டவர் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு, ஆண்டவருடைய பிரசன்னம் வர்றதுக்கு சில நெருக்கம் வரும். ஆனாலும் உன் விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போயிடக்கூடாது. சில ஆண்டவர் வரேன்ட்டாரு, அல்லேலூயா, நான் உன் வீட்டுக்கு வரேன்ட்டாரு, நான் உனக்கு அற்புதம் செய்ய போறேன்ட்டாரு, அவர் வார்த்தை உனக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் நெருக்கம் வருது. என்ன ஆண்டவர் நெருக்கம் வருது? அல்லேலூயா. நெருக்கத்தை பார்த்து விட்டு போகிற தேவன் இல்லை. அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் உன்னை நினைவாக இருக்கிறார். அவர் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இப்போ உதட்டிலிருந்து ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் வேண்டுகிறான். ஒரு பெண் தன் இருதயத்திலிருந்து வேண்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேர் மனு கொடுக்குறாங்க. இவ கொடுத்த மனு என்ன பண்ணுச்சு? இவ இயேசு கிட்ட கொடுத்தா. யாரு? இங்க எவர் இயேசு கிட்ட கொடுத்தான். ஆனால் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணா? இருதயத்திலிருந்து என்ன பண்ணு, தனக்குள்ளே சொல்லி வஸ்திரத்தை தொட்டுட்டா. அல்லேலூயா. சில வேளையில் உங்கள் வேண்டுதல் டிலே ஆகுதுன்னா ஏதோ ஒரு வேண்டுதல் என்ன பண்ணுது, ஆண்டவர் போயின்னு இருக்குது. ஆனால் தாமதித்தாலும் அவர் உனக்கு சொன்னதை செய்ய நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இவன் மரண போராட்டத்தில் மனு கொடுக்குறா. ஆனால் இந்த அம்மா வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு வைத்தியர்களால் கைவிடப்பட்டு தனக்கு உண்டானவைகளை செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் வருத்தப்படுகிற போது, அல்லேலூயா, சற்றும் குணம் வருத்தி இந்தமா ஒரு மரண போராட்டம். ஆனால் ஒன்று, அவருடைய வஸ்திராகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அல்லேலூயா. இப்போ இந்த ஓட்ட பந்தயத்தில் யார் முன்னாடி ஓடிட்டா? யார் ஓடிட்டா? விசுவாசத்தில் முன்னாடி ஓடிட்டா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வேண்டுதல்ல விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. நான் வேண்டின்னு தான் இருக்கிறேன், 1 வருஷமா வேண்டிங்க. அந்த வேண்டுதல்ல விசுவாசம் இருக்குதா? பாருங்க, இயேசுவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போற நேரத்தில் பார்த்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. காரணம் என்ன? இந்த ஸ்திரீ விசுவாசத்தில் என்ன பண்ணிட்டா? வஸ்திரத்தை தொட்டுட்டா. இப்போ இயேசு என்ன சொல்றாரு? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது அறிந்து யார் என்னை தொட்டதுன்னு கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அனுமதியின்றி வல்லமை புறப்படுகிறது. அவர் அனுமதி இல்லாமல் அவரை விசுவாசிக்கும் போது வல்லமை புறப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் கேட்கிறார், உன்னிடத்தில் விசுவாசம் இருக்குதா? அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. இன்னைக்கு நீங்க வேண்டிக் கொள்ற உன் சிறுமையில் நீ வேண்டிக் கொள்ளுகிறீங்களா? எப்படி வேண்டிக் கொள்ளுனா விசுவாசத்தோடு. அல்லேலூயா. அவள் வஸ்திரத்தை தொட்டால் வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு யார் என்னை தொட்டதுன்னு கேட்கிறாரு. ஒருத்தர் முன்னாடி வர முடியல பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறோமா? அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது 34ஆம் வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொன்னார். இவைகளை பேசி கொண்டிருக்கும் போது அடுத்த வசனத்தில் அந்த எவருடைய வீட்டார்லேருந்து வராங்க, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து போய்விட்டாள். அல்லேலூயா. மரிச்சிட்டால்னா என்னாச்சு? முடிஞ்சிச்சு, ஃபைல் முடிஞ்சிச்சு. ஆனால் என் ஆண்டவருக்கு ஃபைல முடியாது. அவர் ஓப்பன் பண்ணால் ஃபைல் என்ன ஆகிடும்? அல்லேலூயா. உலகத்தான் சொல்லுவான் ஃபைல் முடிஞ்சிச்சு, வருஷம் முடிஞ்சிச்சு. என் ஆண்டவர் புதுப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. டிலே ஆனவனே முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அங்கே ஜனங்க சொல்றாங்க, போதகரை வருத்தப்படுத்தாத. ஏப்பா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாங்க. பாருங்க, அவர் என்ன சொல்ற? வருத்தப்பட்டு ஏன் கிட்ட வாங்க. ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்க? இப்ப ஆண்டவர் வருத்தப்படுத்தாது. அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க கூப்பிடுறதுனால, நீ வேண்டுகிறதுனால எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் அவர் வருத்தப்படுத்த மாட்டார். அவர் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. இங்க எவரை பார்த்து சொன்னார்? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மரித்து போயிருக்கிற காரியத்தை பார்த்து ஆண்டவர் விசுவாசம் உள்ளவனா இரு சொன்னா, உயிரோடு இருக்கிற காரியத்தில் ஆண்டவர் எவ்வளவு விசுவாசம் உள்ளவனா இருக்க சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆள் இல்லையா சொல்லலாம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறது உங்க ப்ரோக்ராம், ஃபைல் எல்லாமே. அல்லேலூயா. இன்னும் முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே,
நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்ப வீட்டுக்கு போறாரு. 39ஆம் வசனம் வாசிங்க. உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார். கவனிங்க, இப்ப பிள்ளை செத்துச்சா இல்லையா? செத்துச்சா இல்லையா? ஆனா இயேசு என்ன சொல்றாரு? இயேசு பாருங்க, நம்ம உலகம் வந்து செத்து போச்சு, மரிச்சிச்சு, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஏசப்பா பார்த்தாருன்னா உயிரோடு இருக்குது. அல்லேலூயா. பேதுரு பிரசங்கத்தை கேட்டு அவன் பார்த்த ஜனங்க சொல்றாங்க, இவன் பேதையான மனுஷன், ஆனா இப்படி பேசுகிறான். இவன் யாரோடு இருக்கிறான்? யாரோடு இருக்கிறான்? இயேசுவோடு இருக்கிறான். அப்ப இயேசு உனக்குள்ள இருந்துட்டா மரித்து போன முடிஞ்ச கதையை நீ பேச மாட்ட. உன் பேச்சு நம்பிக்கை உள்ளதா இருக்கும். நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு அது செய்வார். நான் வேண்டிக் கொண்டது நிச்சயமாய் இந்த மாசம் செய்வார். அல்லேலூயா. எனக்கு தருவார். நான் அவர் வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நான் கேட்கிறத கொடுப்பாரு. ஆனா வீட்டுக்குள்ள வந்து பிள்ளை மரிக்கலன்றார். அல்லேலூயா. அவரை பார்த்தவங்க என்ன பண்ணாங்களாம்? நகைத்தார்கள். அல்லேலூயா. நகைத்தவங்களை என்ன பண்ணாரு? வெளியே அனுப்பிச்சிட்டார். சிரிக்கிற கூட்டம், தூசிக்கிற கூட்டத்தெல்லாம் வெளியே அனுப்புவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற கூட்டத்தை உள்ள வச்சு நிற்பார். கர்த்தருடைய ராஜ்யத்தில் உனக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மலை போல பிரச்சனை இருக்கலாம், எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருக்கலாம், இது முடியுமா? இதெல்லாம் முடியுமா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் சாராள் வீட்டுக்கு போறாரு. போயிட்டு அங்கே விருந்து சாப்பிட்டு என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை நீ அணைத்து கொண்டு இருப்பாய். உடனே சாராளம்மா என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்க. உண்மை, சிரிச்சு தப்பா இல்லையா? ஏன்னா வயசு என்ன? அது வயசு என்ன உங்களுக்கு? 89 இருக்கும்ல. ஏன்னா அடுத்த வருஷம் தான் குழந்தை பிறகு போகுது. இந்த வயசுல கர்ப்பம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு. முடியுமா? ஆண்டவரால முடியும். ஏன் அங்க முடிய பண்ணினார்னா, இங்க ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அங்க முடியாதுன்னா இங்க முடியாது, அங்க முடிய பண்ணினார்னா இங்க முடிய பண்ணினார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அவங்க சிரிச்சாங்க. ஆண்டவர் சொன்ன, நீ சிரிக்காதன. நான் சிரிக்கலன்னா, நீ சிரிச்ச அடுத்த வருஷம் கையில பிள்ளைய அணைத்து கொண்டு இருப்ப. ஆண்டவர் சரீரம் செத்து போயிருந்தாலும் உன் விசுவாசம் செத்து போகக்கூடாது. உன் விசுவாசம் வல்லமை உள்ளதா இருக்கும். அவன் 100 வயது உள்ளவனா இருந்தும் விசுவாசத்துல பலவீனமா இருக்கலங்க. அவன் பலம் உள்ளவனா இருந்தான். ஆண்டவருடைய காரியத்தில், ஆண்டவரை வேண்டிக் கொள்ற காரியத்தில் உன் விசுவாசம் பலவீனமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 42ஆம் வசனம், மார்க் 5:42. உடனே சிறு பெண்ணே எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது. 41 வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நித்திரையில் இருக்கிறவளை எழுப்புறது போல எழுப்புறார். அல்லேலூயா. ஒருவேளை உன் வீடு நித்திரையில் இருக்கிறது, தூக்க மயக்கத்தில் இருக்கிறது, இன்னும் பிரகாசிக்க கூடாமல் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறதா உன் பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஏந்திரு. அல்லேலூயா. உன் வேண்டுதலுக்கு பதில் உண்டு. உன் பிள்ளைகளை எழுப்பி அவர் உட்கார வைப்பார், நிமிர வைப்பார், நடக்க வைப்பார், உன் குடும்பத்தை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. மரித்து போன நகைத்த ஒரு கூட்டம், அல்லேலூயா, தூசித்த ஒரு கூட்டம். ஆனா கர்த்தர் சொல்ற, ஏந்திரு, எழுந்து உட்காரு, சாப்பிடு. அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு அந்த பிள்ளை கீழ்ப்படிந்தது. அந்த பிள்ளை மாத்திரமல்ல, காற்றும் கடலும் சத்துருவும் கீழ்ப்படுகிறார்கள். அல்லேலூயா. 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 70ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 70:5. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாதையும். இங்கே 3வது சிறுமைப்பட்டவர்களுக்கு துணையாக இருப்பார். இங்கே தாவீது சொல்றார், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமா வாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறேன். அல்லேலூயா. சத்துரு எனக்கு எதிராய் வருகிறான் ஆண்டவரே, தீவிரமா வாங்க ஆண்டவரே, தீவிரமா வாங்க, எனக்கு துணையா இருங்க ஆண்டவரே. அல்லேலூயா.
நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே இறங்கி வந்துடுவார். சில மனிதர்கள் டிலேவாகும், ஆம்புலன்ஸ் டிலேவாகும், அதிகாரிகள் டிலேவாகும், என் ஆண்டவர் டிலே பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. நம்மளே டிலே பண்ணுவோம், ஆனால் அவர் டிலே பண்ண மாட்டார். சீக்கிரமாக வாங்க ஆண்டவர், இறங்கி வாங்க ஆண்டவர். நீ கூப்பிடும் போது அவர் இறங்கி வருவார், மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம், இங்கே 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நான் சொல்லும் போது வாசிங்கள். ஆசா என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அவனுக்கு படைபலம் பார்த்தீங்கன்னா, அங்கே வேதம் சொல்லுகிறது 8ஆம் வசனத்தில், யூதாவிலே 3 லட்சம் பேரும் பென்யமீனிலே 2,80,000 பேர் இருக்கிறார்கள். யுத்த வீரர்கள், ஆயுதம் ஏந்தியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு எதிராக எத்தியோப்பியாவிலிருந்து, எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேரோட வர்றான். இப்போ 10 லட்சம் பேரோட வர்றான். இப்போ இங்கே ஆசாவுக்கு எத்தனை லட்சம் இருக்குது? 4,80,000 பேர். எத்தனை? 5,80,000 பேர். அப்போ 10 லட்சத்தில் 5,80,000 போனால் மீதி எவ்வளோ இருக்குது? 5,20,000. எதுக்கு அந்த காலையில் இவ்வளோ ஒரு கஷ்டமான கணக்கு குத்திங்க? அல்லேலூயா. மீதி 4,20,000 என்னாச்சு இருக்குதா? ஆனால் பாருங்க, 2 மடங்கோடு சத்துரு வரான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சரண்டர் ஆயிடும்பா, என்னால் யுத்தம் பண்ண முடியாது, என்னால் இந்த குடும்பத்தில் யுத்தம் பண்ண முடியாது, இந்த வேலையில் யுத்தம் பண்ண முடியாது, வீட்டில் யுத்தம் பண்ண முடியாது, ரொம்ப பலமாக இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஆசா அங்கே தான் ஜெபம் பண்ணுறார் பார். அல்லேலூயா. உங்களுக்கே தெரியுது, எனக்கு இந்த யுத்தம், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் என்னால் மேற்கொள்ள முடியல, என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின பலமாக இருக்குது. அல்லேலூயா. சில வேளை மிஞ்சின பலம் இருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் தான் தேவனாகிய கர்த்தருடைய பலன் உண்மையில் இறங்கும். அல்லேலூயா. வாசிங்க 11ஆம் வசனம் வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை கூப்பிட்டு, கர்த்தாவே, பல உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். கவனிங்கள், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு எப்படியா? லேசான காரியமா? அல்லேலூயா. நம்ம சொல்றோம், ஏன் தேவைகள், ஏன் பிரச்சனைகள் செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற லேசான காரியம். ஆசா சொல்ற லேசான காரியம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு துணை நில்லும் கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ளலாம். நம்ம ஜெபம் எப்படிமா இருக்கணும்? கருத்துள்ள ஜெபமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் இஷ்டத்துக்குன்னா இருக்கக்கூடாது. ஆமென். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி கூடாது. கட 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 கடன்னு நிறைய பேர் பார்த்து ஜெபத்தை பண்ணின்னு போயினே இருக்குது. ஆண்டவர் கேட்குறாரோ இல்லையோ பண்ணின்னு போயினே இருக்குது. அப்புறம் ஆண்டவர் எனக்கு இது இல்லை, இவ்வளோ போராட்டம் அப்படி இல்லை. உன் ஜெபத்தில் என்ன இருக்கணும்னா, ஆண்டவர் எனக்கு என் எதிரால் நிமித்தம் நீர் உதவி செய்யும், துணை நில் ஆண்டவர். முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆசா என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, பலம் உள்ளவனுக்காகியும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது. ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறது லேசானது. ஆனால் உன் வாழ்க்கையில் உன் ரட்சிப்பு பெருசு. நீ ரட்சிப்பை சின்னதாக நினைச்சுக்கிற, உன் உதவி பெருசாக நினைக்கிற. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் ரட்சிப்பு விலையேற பெற்றது. உனக்கு வர்ற உதவி சின்ன உதவி. இந்த உதவியை பார்த்துட்டு இயேசுவை விட்டுறாத. இன்னைக்கு நிறைய பேர் தங்க தேவை சந்திக்கப்படலை, தங்களுக்கு அற்புதம் நடக்கலை, உடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணுறது? மறந்துடுது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ உதவி நான் செய்கிறேன், ஆனால் உன் ரட்சிப்பை விட்டுறாத, உன் சமாதானத்தை விட்டுறாத. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, ஆசா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான. நீங்க ஆண்டவர் பார்வைக்கு எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், என் மகள், என்னுடைய மகள், அவங்க என் பார்வையில் நன்மையா இருக்கிறார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது 3ஆம் வசனத்தில், பலிபீடங்களை என்ன பண்ணா? அந்நிய தேவரின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி. கவனிங்க, தேவையில்லாத காரியங்களை உடைச்சு போட்டான் பாருங்க. அல்லேலூயா. சிலைகளை உடைத்தான். இன்னைக்கு சிலை வழிபாடு,
இன்னைக்கு தேவையில்லாத பலிபீடம் உன் வீட்டுக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் உனக்கு ஒரு பெரிய போராட்டம். கர்த்தர் உன்னோடு இல்லாது இருக்கிறதை நீ உணர்கிறாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், எப்ராயிமின் மலை தேசத்தில் நான் பிடித்த பட்டணத்தை அகற்றினேன், கர்த்தருடைய மண்டபத்தில் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தேன். அல்லேலூயா. பழைய காரியங்கள்லாம் உடைச்சு போட்டுட்டு ஆண்டவருக்கு ஒரு புது பலிபீடம் கட்டணும். அல்லேலூயா. உன் பழைய வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம் இருக்குமானால் சத்துரு சின்னத்தில் எழும்பி வருமா, சில பிரச்சனைகள் எழும்பும், சில போராட்டங்கள் எழும்பும். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணு, தேவையில்லாத காரியங்களை உடைச்சு போட்டு. அல்லேலூயா. அவன் நியாயப்பிரமாணத்தை கற்றான். வேதம் சொல்லுது, அவன் காலத்தில் கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை உண்டாக்கினார். அல்லேலூயா. அவன் புதுப்பித்தான். பாருங்க, என் வாழ்க்கையில் புதிய தீர்மானத்தை கொண்டு வந்தான். இன்னைக்கு தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கணும்னா தேவையில்லாத காரியங்கள் உன் பலிபீடத்தில் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, பாகாலின் தீர்க்கதரிசி 850 பேர் முன்னாடி என்ன பண்றான், இங்க எலியா ஒரு மனுஷன் நிற்கிறான். இங்க தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுறான். அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் வைக்கிறான் தெரியுமா? இஸ்ரவேல் என்னும் பேரிடுகிறான். 12 கோத்திரத்துக்கு 12 கற்களை எடுக்கிறான், வாய்க்காலை உண்டாக்குகிறான், அந்த வாய்க்காலை தண்ணீர் நிரப்புகிறான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வழிமுறை உண்டாக்குறான். உன் பலிபீடம், நீங்க உங்க சரீரம் கர்த்தருடைய பலிபீடம். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீரே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடமிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கவனிங்கள், அந்த பலிபீடத்தை செப்பனிட்டான், அதற்கு பெயர் வைத்தான், அதற்கு ஒவ்வொரு அர்த்தமுள்ள கற்களை எடுத்தான், தண்ணீரினால் நிரப்பினான். வேதம் சொல்லுகிறது, அந்த பலிபீடத்தில் இந்த அக்கினி இறங்கியது. இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி இறங்க வேண்டும். உன் பிள்ளைகள் மத்தியில் அக்கினி இறங்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு துணை நிற்கணும்னா, ஆண்டவரே என் பலிபீடத்தை நான் செப்பனிடுறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களை நீங்கள் சரிப்படுத்தும் போது, உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தர் அங்க அக்கினியிலிருந்து மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. அங்க 850 தீர்க்கதரிசி எலியாவுக்கு முன்பாக நிற்கல. ஏன்னா கர்த்தர் எலியா கூட இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றால் உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய அக்கினி மதிலா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு ஆசா எத்தியோப்பியாவில் அவர்கள் எதிராய் வந்தார்கள். பலங்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் எல்லாரையும் முறிந்து ஓட செய்தார். ஏனென்றால் கர்த்தர் உனக்கு துணை நின்றுட்டாருன்னா ஒருத்தனும் உன்னை எதிர்ப்பதில்லை, ஒருத்தனும் உன்னை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆசா சொன்னா, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். அப்போ ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனா நீங்க என்ன பண்ண வேணும்னா, உங்கள் பலிபீடம், உங்க ஆத்துமாவை, உங்க வீட்டை நீ கர்த்தருக்கு நேராக்கினா கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். நல்லா எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சிறுமைப்பட்டவுடைய கூப்பிடுதலை அவர் மாறுவார். நீங்கள் எந்த சிறுமையிலிருந்து, எப்படிப்பட்டதான துன்பம், வருத்தம், வறுமை, எந்த சூழ்நிலையிலிருந்து, எந்த நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். சிறுமைப்பட்டுடைய நம்பிக்கை கெட்டு போகாது. சிறுமைப்பட்டுடைய வேண்டுதலை கேட்கிறார். சிறுமைப்பட்டுகளுக்கு துணையாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில், எந்த சிறுமையில் இருந்தாலும்
நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். அவர் சொன்னார், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்கள் கடந்து போகிற எந்த சிறுமையாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு தந்து இருக்கிறீர். ஆண்டவர், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை வார்த்தையின்படியாக நாங்கள் சிறுமையிலே எப்படி நாங்கள் ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை, எங்களுக்கு கூட நீர் துணையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. வந்திருக்கிற சபையாருடைய குடும்பங்களை ஆண்டவரே, சபை ஊழியங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை கூப்பிடுதலுக்கு நீர் பதில் தந்து சபையாரை நடத்துவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென்.